மக்களுக்கு சேவை செய்யணும், மக்களை அனுசரிக்கணும். வார மக்களை நீர் வழியால போகும் எங்களுக்கு ஒரு சாப்பாடுமே நிறைய இல்லை. அப்படியான ஒரு சேவகரங்களுக்கு தேவையில்லை. என்ன பொறுத்த வரைக்கும் அவ வேலை நீக்கம் செய்யறதா நீங்கள் சரியான வந்து காலுக்கு மேல கால் போட்டு கொண்டிருந்தது ஊர்கள் எல்லாரையும் கேட்கலாம். 4 மணி வரைக்கும் சாப்பாடு தெரியல. காலம் 6 மணில இருந்து 6 மணிக்கு வந்து பார்த்துட்டு போனோம். 4 மணி வரைக்கும் சாப்பாடு தெரியல. அப்புறம் ஒரு அவங்க கால் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துல அதுல ஸ்போட்டுக்கு வந்தவா வந்துட்டு அவைகளுக்கு விளக்கம் சொல்றாவே தர வந்து. வணக்கம் உறவுகளே, இதற்கு முதல்ல ஒரு காணொலியை நான் பதிவிட்டிருப்பேன். கற்ககோளம் பகுதியில் இடம்பெற்ற அந்த உணவுக்காக இடம்பெற்ற 2 கைதும் அந்த குழந்தை தள்ளிவிடப்பட்டது சம்பந்தமாக நிறைய பேர் அதுக்கு பேட் கமெண்ட்ஸ் ஒன்று தாரீங்க. வடிவா அந்த காணொலியை பாருங்க. அந்த ஊர் மக்கள் அந்த வயோதிபர் சொல்றது எல்லாமே, அந்த அம்மா அழுறது எல்லாமே உங்களுக்கு பொய்யா தெரிஞ்சா எனக்கு தெரியல அது என்னன்னு சொல்றதுண்டு. அதன் பிறகு பழைய என்பியான கயேந்திரகுமார் அவர்கள் அந்த குடும்பத்தை சந்தித்து இது சம்பந்தமாக விசாரித்து இதுக்கான தீர்வு தருவதாக கூறியிருக்கிறார். அதோட நிறைய ஊர் மக்கள் சேர்ந்து பெரிய ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறாங்க, எனக்கு நல்ல ஒரு கிராம சேவர் தங்களுக்கு மாற்றி தரும்படி. அது சம்பந்தமான காணொலியாகத்தான் இது இருக்க போது. ராஜ்வி சேனலை யாராவது புதிதாக பார்த்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியை அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. இதான் கடல்ல வந்து வெட்டி விட்டா வேன் வெட்டி விட்டா அது எல்லாம் தண்ணி போயிடுமன்றதால வெளியேறிடும். அப்போ அதால இப்போ தண்ணி ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ கூட அப்படி பாஞ்சு கூட இப்போ சில வீடுகளில் தண்ணிகள் இருக்கு. அந்த கிருமி தண்ணிகளுக்கு இல்லை சார் அப்படி வச்சிருக்கான்னு நாங்கள் கதைச்சி நாங்கள் வந்து இவாவோட வாதாட்டையை தான் இல்லை நீங்கள் சரி ஓகே இன்னும் ஒரு நாள் விடியும் வரைக்கும் தான் இருக்கலாம், அதுக்கு மேலே எழும்பிடும் சொல்லி அங்கே இந்த புனிதனார் ஹாஸ்பிட்டல் ஹெல்த் சென்டரில் இருந்தமோ எழும்பச்சு. அதே மாதிரி அங்கே வந்து எழும்பினா சாமான் தந்தா எழும்பி போவீங்களோன்னு சொல்லிட்டு ஒரு 27 பேருக்கு சாமான் கொடுத்துருக்கேன். இப்படி கேட்டுருவான், சாமான் தந்தா எழும்பி போவீங்களோன்னு சொல்ல ஒரு சில சனம் என்ன செய்ய சரியான்னு சொல்லிட்டு ஒரு சில என்ன இருந்த சனம் எல்லாத்தையும் ஒரு சாமானை கொடுத்து அனுப்பி விட்டுட்டேன். நிறைய எனக்கு நான் போய் கதைக்கும் போது நிறைய சாமான் வந்த மக்களுக்கு வந்த சனத்தின் சாமானியம் தான் திருப்பி விட்டதுன்னு சொல்றேன். என்ன காரணம்னு சொன்னா தான் எழும்ப சொன்ன நாளுக்கு எழும்ப இல்லையா சரி வந்த சாமான் எல்லாம் நான் திருப்பி விட்டேன். அதெல்லாம் இது தாண்டையிலாண்டு எங்களுக்கு நாங்கள் தான் அதுல நின்று முதலாக மணிவண்ணன் சார் தான் எங்களுக்கு இது அந்த வேற சாப்பாட்டுக்கு ஒதுக்கினவர் நிதி ஒதுக்கினவர். பாதியில வச்சு சாப்பாடு முதல்ல அதுவும் அவர்கிட்ட இருந்து காசை வாங்கி நாங்கள் பருப்பு கறியை காய்ச்சி மற்ற பான் தேடி இந்த இடத்துல எல்லாம் தேடி எடுக்க 4 மணி ஆயிட்டு. 4 மணி வரைக்கும் சாப்பாடு தெரியல. காலம் 6 மணில இருந்து 6 மணிக்கு வந்து பார்த்துட்டு போனோம். 4 மணி வரைக்கும் சாப்பாடு தெரியல. அப்புறம் திருப்பி ஒரு 4:30 அப்படி அவரை ஏற்றி ஆஃபீஸால ஒரு கொஞ்சம் பேர் வந்து சாப்பாடு வந்துட்டான்னு கேட்டாங்க. அவையில நான் நேரடியாக பேசல. குழந்தை 4 மணி வரைக்கும் சாப்பாடு தெரியலன்னா நீங்க என்ன மனுஷன் சொல்லி பேச ஒரு அவங்க கால் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துல அதுல ஸ்போட்டுக்கு வந்தவா வந்துட்டு அவைகளுக்கு விளக்கம் சொல்றாவே தர வந்து ஒரு 20 சாப்பாடு இதுல வந்து இருந்தது 250 குடும்பம். 250 குடும்பத்துக்கு 20 சாப்பாடு என்னன்னு கொடுப்பா. அப்ப 25 சாப்பாடு அதுலயே நிக்குதுகள் சார். வேற எங்க போறது? அதைத்தான் சொல்றேன். நாங்கள் தான் அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அங்க என்ன பருப்பு கறி காய்ச்சிராக்க மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல பருப்பு கறி காய்ச்சினது மற்ற பானுக்கு படியலங்கட படியல் தான் நாங்கள் ஓடி தெரிஞ்சு 20 10 பானை சேர்த்து தான் ஒரு 70 பான் தான் கிடைக்கும். ராத்திரி பான் தான் ஒரு குடும்பத்துக்கு நாங்கள் கொடுத்தோம். முதல்ல மணிவண்ணன் சார் அந்த பான் இல்லை, அவர் காசு அனுப்பினவர், ஆனால் பான் இல்லை. ராத்திரி பான் தான் முதல் பசி ஆதரவு கொடுத்துறாங்க. அப்புறம் அவ அந்த 20 பார்சல் தந்து அதுக்கு பிறகுதான் சார் இரவு சாப்பாடுக்கு தான் நிறைய பேர் பானுகள் கறிகள்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்துட்டு கொண்டு வந்து தந்தது. அது வரைக்கும் இந்த குழந்தை பிள்ளைகள் 5 வயசு 2 வயசு பிள்ளைகளை நினைச்சு பார்க்கல தானே. அப்போ அது இப்போ மற்றது ஒரு மக்கள் வந்து சார் மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் கிராம சேவகர். கிராம சேவகர்ன்னு சொல்லியிருக்கு. மக்களுக்கு கிராமத்துக்கு சேவை செய்கிறார் என்றால் கிராம சேவகர் 2 பேர் வந்திருக்கு. அப்படி இருக்கைக்குள்ள ஒரு மக்கள் போய் இதுதான் அவர்களுடைய மரியாதை கொடுக்கும். எங்கட வரியில தான் அவைகள் சம்பளம் எடுக்கும். அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். எந்த அரசாங்க உத்தியோகத்தரும் அதை ஏற்றுக்கொண்டு எங்கட மக்களின் சாமான் வாங்குற வரியில தான் சம்பளம் எடுக்கணும். அப்படி இருக்கும்போது மக்களுக்கு சேவை செய்யணும், மக்களை அனுசரிக்கணும். வார மக்களை நீர் வழியால போம் நீர் அதுல நீர் இங்க உள்ள வர வேண்டாம்னு சொல்லி சொன்னா அந்த மக்கள் எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. மற்றது ஒரு கிராம சேவர் நாங்கள் இதுவரைக்கும் எத்தனையோ கிராம சேவர் வந்திருக்கணும். வந்தா வாங்க உள்ள வாங்கணும் மதிப்பு மரியாதையா தான் மக்களை கூப்பிட்டா நான் பார்த்துருக்கேன்.
இதுவரைக்கும் கற்கோளம் கிராமத்துல. ஆனா இவ வந்து காலுக்கு மேல கால் போட்டு கொண்டிருந்தது. ஊர் மக்கள் எல்லாரையும் கேட்கலாம், நீங்க கேட்டு பாருங்க. காலுக்கு மேல கால் போட்டு இருந்திருக்கிறா, இருந்து கதைக்கிறவா. அப்படியான ஒரு சேவகங்களுக்கு தேவையில்லை. என்ன பொறுத்த வரைக்கும் அவ வேலை நீக்கம் செய்யறதா எங்களுக்கு சரியான நினைக்கிறேன். இப்ப இந்த எங்கட கிராமத்தில இருந்து டிரான்ஸ்பர் கொடுக்கறத விட வேலை நீக்கமே செய்யணும்ன்றதான் எங்கட கருத்து. மக்கள் இளைஞர்கள் கருத்து அதான் இருக்குது. கூடுதலா நீங்கள் பார்ப்பீங்க மக்களின் கருத்தும் அதுகளாக தான் இருக்கும். எங்களுக்கு தேவை இப்ப உடனடியாக எங்கட கிராமத்துக்கு வேறொரு கிராம சேவகர் வேணும். ஒரு சிறந்த ஒரு எங்கட மக்களை இந்த மனதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கிராம சேவகர் வேணும். 900 கிராமம் எல்லாம் புனித நகர் கத்துவோம். இது புனித நகர். புனித நகருக்குள்ள இப்ப உங்களோட இந்த ஹாஸ்பிட்டல் அடி ஏரியாக்குள்ள ஹாஸ்பிட்டல் அடி ஏரியாக்குள்ள சார் 380 குடும்பம். சரி சார், நீங்க சொன்ன விஷயத்தையும் வந்து நான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்டாயம் கண்டிப்பா உண்மையிலேயே கௌதம மாதிரி ஒரு கிராம சேவகர் எங்களுக்கு கட்டாயம் தேவை. எங்களுக்கு அவர் வந்து ஒரு தடவை இருந்த எங்களுக்கு 36 வருஷம் ஒரு கிராம சேவகர் இருந்தவர். 6 வருஷத்துக்கு பிறகு அவரை மாத்தணும். இதெல்லாம் பிளான் பண்ணி மாத்தினது. எங்களோட கிராமத்துக்கு சரியான முறையில ஒரு ஜிஎஸ் இருக்குன்னு சொல்லி பிளான் பண்ணி அவரை மாத்தி தான் இவாவை கொண்டு வந்தோம். நாங்க சுவர் பண்ணி சொல்லுவோம். ஆனா உண்மையிலேயே அவரை மாதிரி ஒரு ஆள் தான் எங்களுக்கு தேவை. எங்கட மக்கள் அனுசரிச்சு அவரை மாதிரி ஒரு அவர் தான் பாருங்க. இந்த அக்காண்ட பிரச்சனையை விசாரிக்கிறதுக்கு பழைய பாராளுமன்ற உறுப்பினரான கஜேந்திரகுமார் அவர்கள் வர நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஹெட்குளம் ஸ்கூல்ல சொன்னாங்க மழை விளைவுக்கு தண்ணி இங்கே. இப்போ 3 பிள்ளைகளோட ஹெட்குளம் ஸ்கூல்ல நாங்கள் இருந்தாங்க. அப்ப அங்க வந்து சாப்பாடு 15 GS நாங்க சொன்னாங்க. எங்களோட பேரை பதிவுங்க நாங்கள் இஞ்சான் இருக்கிறோம். இல்ல ஸ்கூல்ல இருக்கிறோம். அவன் சொன்னா பதிவடிக்க இயலாது, நாங்கள் ஒரு 85 பேருக்கு தான் சாப்பாடு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவ பதிவடிக்கல. சரி அப்படி இருந்தாலும் வெள்ளம் மத்தட்டும் அதுக்கான ஸ்கூல்ல இருப்போம்னு நினைச்சிட்டு இங்க வந்து விழாத்துக்கு தண்ணி தானே சார். அப்ப சின்னாக்கள் விழுந்திருக்கணும். 3 பேரும் சின்னாக்கள். இவாக்கு 10 மாசம் மற்ற ஒரு 5 வயசு பிள்ளைய வந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருப்போம். போகாமலே விட்டு இருக்கலாம். நான் இந்த வெள்ளத்தை யோசிச்சுதான் சார் போனாங்க. போய் நீ கேட்கல. சரி எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல. இப்ப கட்சிக்காரர் அவியல் யாருன்னு எனக்கு தெரியும். அந்த சாஜியால அப்படியெல்லாம் கொடுக்குற சாப்பாடு தான் நாங்கள் பிள்ளைகள் வாங்கி கொடுக்குறாங்க. ஜிஎஸ் எங்களுக்கு ஒரு சாப்பாடுமே நிறைய இல்லை. பதிவில்லைன்னு சொல்லி உங்களை பதிவில்லை நாங்கள் சாப்பாடு தர மாட்டோம்னு விட்டுட்டோம். அப்போ அன்றைக்கு ஒரு கட்சியால சாப்பாடு கொண்டு வந்து ஹீட் ஆகிட்டு கொண்டு வந்தவே இந்த பிரச்சனை எப்போ கொண்டு வந்தவே அது முன்னூறு கொண்டு இருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காது. நாங்கள் அதை வேண்டி கொடுத்துட்டு பேசாம தண்ணி உரிய வீட்டியே வந்திருப்போம். சரி சாப்பாடு தானே இந்த மெச்சம் கஷ்டப்பட்டு உழைச்சு என்ன பார்க்குறது. ஒரு டைம் எங்களை விடுறையில் 1 ரூபாய்க்கும் விடுறையில் கஷ்டம் தான் சார். கூலி வேலை தான் நான் ஒரு டைம் விடுறையில். அப்போ சாப்பாட்டுக்கு போய் நின்றாண்டு இப்படி சொல்ல விட கவலையா இருக்கு. முதல் இப்படி கதைக்கவே வேதனையா இருக்கு. அப்ப நாங்க சரியா ஜிஎஸ் அம்மா சொன்னா உங்களை தரையில் ஆடுறதுக்கு. அப்ப இந்த பிள்ளை எந்த மற்றவாவும் மற்றவரும் அப்பா பசிக்குதப்பான்னு சொல்ல. அப்ப இவன் சாப்பாடு வந்துட்டுதான் இப்ப மிஸ் எங்கட பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுங்க. அப்போ வயசான அம்மாவும் மாற்றுத்திறனாளியான அண்ணாமா அதுல அது அவையிட்டே நிறைய வெள்ளம் அவையில நின்றது. அப்ப அவருக்கும் கொடுங்கன்னு சொல்ல வெளியில போங்க நீங்க உங்களுக்கு சாப்பாடு தெரியலாண்டு. அப்ப ஒன்றும் வாயால படைச்சது மட்டும்தான் சார். ஒரு ஊத்த வார்த்தையோ அல்லது கை ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் முறத்து ஏன் மிஸ்ஸங்கட பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்தாருன்னு கேம்ப்ல தானே இருக்கணும் குடுங்கவனு சொல்லி கேட்டது. உடனே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போலீஸ்ல. போலீஸ் வந்து ஞாயிற்றுக்கிழமை சொல்லி என்று துணி ஒன்று வச்சுனா கொண்டு கூட்டிக்கொண்டு வாங்க நீங்கள். நாங்க எங்கள பிள்ளைகள தானே இதுதானே கேட்டது. அடிச்சோ இல்லாது அவ கூடாத வார்த்தையோ அதையோ அப்படி ஒன்றும் பேசலேன்னு நாங்க போலீஸ்ல கொண்டே விட்டுனாங்க. 10 மணிக்கு நான் பிள்ளையை கூட்டிக் கொண்டு என் ஹஸ்பண்டையும் கூட்டிக் கொண்டு போனாங்க. நாங்கள் போய் அங்க விட போலீஸ் மாத்தியா சொன்னார் இருங்கோ நான் ஜிஎஸ் அம்மா கால் பண்றேன். அப்ப அவ சொன்னா நான் இப்படி ஸ்கூல்ல நிக்கிறேன் 2 மணிக்கு வாரேன் சார் சொன்னவா. சரி 2 மணியான சரி நிப்போம்ட்டு நாங்களும் பிள்ளைகளை வச்சு கொண்டு இருக்கிறோம். நிறைய இல்லை. அப்ப போலீஸ் அந்த மாத்தி அவர் திருப்பி எங்கட பிள்ளைகள் அருங்கிறதுகளை பார்த்துட்டு திருப்பி ஜிஎஸ் கால் பண்ணி என்ன மிஸ் வர மாட்டீங்களோன்னு 2:30 போல கேட்டவா. கேட்க அவ சொன்னா இல்ல நான் வர மாட்டேன் சட்ட நடவடிக்கை எடுங்கோ
அப்படி என்று சொல்லிட்டு அப்போ திருப்பி எங்களை போலீஸ்காரங்க கூப்பிட்டு கேட்டாங்க, அம்மா நீங்கள் இந்த பாபாவோட ஒரு கப்பே ஒரு எக்ஸ்கியூஸ் கேளுங்கோ, அவ இப்ப வரமாட்டேன்னு சொல்றா, முதல் வாரன்னுவா இப்ப வரமாட்டேன்னு சொல்றா, நீங்கள் ஒரு கப்பை கேளுங்கோண்டு. சரி என்று திருப்பி அங்கே இருந்து சார் நடந்து நான் வந்து ஸ்கூல்ல போய் ஜிஎஸ் நிக்கிறான் என்னோட கம்பியாக்களை கேட்க ஜிஎஸ் உள்ளுக்கு தான் நிக்கிறான்ட்டு. பின்ன நான் போய் மிஸ் இப்படி என் ஹஸ்பண்ட் சரி கூட சாப்பாடு கேட்டது பிள்ளைண்டா மன்னிச்சு ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுங்கோன்னு சொல்ல சார். இப்படி ஒரு அரட்ட தினமா இப்படி தள்ளி விடுறா பிள்ளையோட புள்ள நித்திர இப்படித்தான் வச்சிருந்தேன் புள்ள நித்திர புள்ள இப்படி விழுந்துட்டு நான் இப்படியே பிடிச்சிட்டு தூக்கி போட்டு அழுது கொண்டு வெளியில வந்துடுவேன் சார். அதுக்கு பேச்சு என்னதுக்கு வார வெளியில போட்டு ஊத்த வார்த்தை மாதிரி கதைக்கிறான் சார். எவ்வளவு வேதனையா இருக்கு. நாங்க ஒரு கஷ்டம் ஒரு ஏழைப்பட்ட குடும்பப்பட்டுடைய தலைவன் அப்படி பேசுறான். அருந்து கொண்டு ஒரு அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிற ஒரு ஆள் மக்களுக்கு தான் சார் சேவை செய்ய வந்தவா. சரி எங்கட கதையை நீங்க மன்னிப்பு தராமல் ஓட்ஸுக்கு விட்டு இருந்தா கூட ஒரு இப்படி அவ்வளவு வேதனையா இருக்கு சொல்லுங்க. அப்போ சரி அப்படி இருந்தேன் சார். நான் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து திருப்பி வந்து சார் இப்படி சொல்றா ஜிஎஸ் அம்மான்னு சொல்ல, அப்போ ஒரு போலீஸ் அங்கதானே அவங்களோட ஹஸ்பண்ட் வேலை செய்யறேன். அப்போ ஒரு போலீஸ் நல்ல போலீஸ் நான் அழுகிறத பார்த்துட்டு எனக்கு தெரியாம கூப்பிடுச்சு வாங்கம்மா அதான் அவனோட ஹஸ்பண்ட் ஒரு கப்பை திருப்பி இருக்கா கதையும் அவர்கிட்ட போய் சார் உங்களோட வாய்ப்பிட்ட எங்களோட ஹஸ்பண்ட் இப்படி சாப்பாடு விஷயமா பிள்ளைங்க சாப்பாடு விஷயமா தான் சார் கதைச்சது ஒரு எக்ஸ்கியூஸ் கூட சீச்சி நான் இதெல்லாம் கதைக்க மாட்டேன், அது அவன் பிரச்சனை அவா பார்க்கட்டும் அவரும் சார் ஒரு திமிரா கதை சொல்லி போட்டு விட்டுட்டாரு. எனக்கு கனநேரமா நிக்க சார் வந்து சரி வர்றா என்று நானே வெட்ட போறாக்குமெண்டு நாங்கள் இருக்கோம் சார். இந்த பிள்ளைகளது பிஸ்கெட்டை கையில வச்சு விழுந்து சாப்பிட்டதை பார்த்து கூட இறக்கப்பட இல்லை. இவங்களை வெளியில விடாதவங்க சார் அது சொல்லத்தான் வந்து நான் அப்படின்னு சொல்லி போட்டு போறா. எனக்கு ஒன்றும் வேண்டாம். எந்த மனுஷனை விட்டாக்கா எந்த மனுஷன் மேல தட்டியோ கரவரை இழுத்தோ என்னையும் எந்த பிள்ளைகளை பாக்குங்க. நாங்களுக்கு ஒரு சில தெய்வம் எதிர்பார்க்கல. எந்த மனுஷனை ரிலீஸ் பண்ணினாக்காலும் எந்த பிள்ளைகள் கேக்குது எந்த பிள்ளை அப்பா அங்கே அம்மாட்டு கரவுல தட்டியான்னு சொல்வார். எங்க பிள்ளைகளுக்கு சாப்பாடு சாப்பாடு வாங்கி கொண்டு கொடுப்பாரு. அப்பா அங்கே அம்மா மிக்சர் வாங்கி கொண்டு வர பிஸ்கட் வாங்கி கொண்டு வர காலையில் அவையில் வந்து இந்த சாப்பாடு பிரச்சனையால தான் இந்த சண்டாடிபாடு வந்தது. நாங்கள் அதில் நின்ற வழியாக நான் பார்த்த வழியாக தான் சொல்கிறோம். தெரியும் மற்றும்படி இவன் ஒரு பொதுமக்களை ஒரு மதிக்கிறேன். மற்ற இந்த சாமானியல் வந்தால் ஒரு சீரியலில் ஒன்றும் இல்லை எல்லாம் வந்த சிலமெல்லாம் திரும்பி போயிருக்கு. மற்றது அவளால் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை சண்டை ஒரு பதிவுகளுக்கு போனால் ஒரு டிஆர் ஆஃபீஸுக்கு போனால் ஒரு வயசானாக்கள் ஒரு கட்டுமானில் பெரியாலா பேர் அதில் கீழே எனக்கு இது பிடிக்காது சொன்னால் என்னையே பேசினவா என்னையவா பேசியிருக்கலாம். அப்போ நான் சரி என்று போட்டு கொடுத்த குடும்ப காட்டுக்காக போனால் அது வெளியிலான்னு எழுதி ஓட்டுவோம் பாம்பந்து எடுக்கலாம் அது மீது வரக்கூடாது ரெண்டெல்லாம் சொல்கிறேன். மற்ற இந்த எங்களை பொறுத்தவரை இந்த எங்களுக்கு எந்த ஒரு சுகமும் கிடையாது. வந்தால் ஒரு சாமானம் கொண்டு வந்தால் ஒரு ஒழுங்கு செய்யலாம். ஒரு வயோதிகாக்கள் ஒரு இயலாதாக்களுக்கு ஒரு தெரிஞ்சு அந்த சாமானெல்லாம் கொடுக்கணும். அப்படி ஒன்றும் கொடுக்க இல்லை. சரியா இப்போ வந்த ஜனங்கள்லாம் அடிபட்டு கொஞ்சம் தெரிஞ்சு போயிருக்கு கொஞ்சம் தெரிஞ்சு இருக்கிறீங்க. அப்படி இப்போ இப்போ வந்து பதிவு எடுக்கிறீங்க டிவிலேருந்து தான் எடுக்க நான் நான் முன்னாலே அப்போ நின்று தான் நடக்கிற பிரச்சனை. எந்த பிரச்சனாலும் வேலை மக்களை வறுமையோடு வேலை கொஞ்சாதவளை கண்டிக்காதவளை பார்க்கவும் இதுதான் தெரியாமா.